சக்தி வாய்ந்த பெண்மணிகளிலே இந்தியாவைச் சேர்ந்த நமது நிதியமைச்சர் அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து அந்த பெருமையை இந்தியாவிற்கு, நமது தமிழ்நாட்டிற்கு சேர்த்து வருகிறார். நமது அம்மா இல்லையே நம்மோடு என்ற வருத்தம் எனக்கு இருக்கின்றது. காரணம், அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிலே முதல்வராக இன்றைக்கு இருந்திருப்பார். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த முறைகேடுகளையும், மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடக்கின்ற போதை கலாச்சாரத்தையும், சமூக விரோத செயல்பாடுகளையும், சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதையும் அம்மா அவர்கள் உறுதியாக அனுமதித்திருக்க மாட்டார்கள். அம்மா அவர்கள் ஆட்சி செய்த பொழுது, அவர்கள் ஆட்சி காலங்களிலே எந்த ஒரு சமூக விரோதியும் தமிழ்நாட்டிலே இருப்பதற்கே அஞ்சி பிற மாநிலங்களுக்கு ஓடி ஒளிந்தது இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். காரணம், தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பராமரித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை, குறிப்பாக ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்காக திட்டங்களை தந்து ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்து வந்த அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை. ஆனால் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரும்பு பெண்மணியாக நமது நிதி அமைச்சர்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். இது ஏதோ அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள்கிட்ட கைத்தட்டல் வாங்குவதற்கோ சொல்லவில்லை. நான் மாற்று கட்சிக்காரராக இருந்து அவர்களுக்கு எதிர்வரிசையில் இருந்த பொழுதும் அவர்கள் ஊடகத்திலே டெல்லியிலே 2008க்கு பிறகு என்று நினைக்கிறேன், அவர் பாரதிய ஜனதா கட்சியின் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்த பொழுது அவர்கள் பத்திரிகையாளர்களை டெல்லியிலே கையாள்கின்ற விதமும் அவர் பதிலளிக்கின்ற விதமும் நம்ம எல்லாம் உண்மையிலேயே வேப்பில ஆழ்த்தியது. அவர் குறிப்பாக நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், தமிழர் என்பதை அறிகின்ற பொழுது எனக்கு அப்பொழுதே பெருமையாக இருக்கும். இன்றைக்கு அவர் பாரதத்தின் பிரதமருக்கு அருகிலே இருந்து இந்தியாவை வறட்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கும், பாரத பிரதமர் அவர்கள் சொல்வது போல உலகத்திலேயே தலை சிறந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக இந்த 2024 தேர்தலில் தமிழ்நாடு சிறப்பான வெற்றிகளை பிரதம அமைச்சருக்கு பெற்றுத்தரும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலே இரவு பகல் பாராது எங்களது நிர்வாகிகளும் தொண்டர்களும் உழைத்திடுவார்கள். கூட்டணிக்காக பேசிய பொழுது நான் சொன்னேன், பொதுவெளியிலேயே சொன்னேன், நிபந்தனையற்ற ஆதரவை நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தருகிறேன் என்று. இது ஏதோ வார்த்தைக்காக சொல்லவில்லை, இது எனது உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை. எனது நண்பர் பாண்டே அவர்கள் உட்பட நிறைய பேருக்கு தெரியும், நான் மனதிலே பட்டதை சொல்பவன். அந்த முறையிலே சொல்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த பொழுது கூட எனக்கு தொகுதிகள் முக்கியமல்ல, நமது கூட்டணி உறுதி பெற வேண்டும். இந்த முறை 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக பணியாற்றுவோம் என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்களிடமும், மத்திய அமைச்சர்கள் மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களிடமும், வி.கே. சிங் அவர்களிடமும், நமது மண்ணை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களிடமும் அன்றைக்கு அந்த சந்திப்பின் போது சொன்னேன். அதிலே நாங்கள் என்றைக்கும் வார்த்தையில் இருப்போம். அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தது, சொல்லிய வார்த்தையை அதில் பெறலாமல் என்றைக்கும் மாறாமல் அதில் நின்று காட்ட வேண்டும். ஆதரிக்கும் பொழுதும்
100% ஆதரிப்போம். யாரையும் எதிர்க்க வேண்டும் என்று வந்தாலும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் துணிச்சலோடு எதிர்க்கக்கூடிய ஆற்றலை அம்மா அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவருடைய திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற இயக்கம், அவரது உருவத்தை கம்பீரமான அந்த அம்மா அவர்களின் உருவத்தை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்குமே சுயலாபத்திற்காக இந்த இயக்கம் செயல்படுவதில்லை. 7 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் உழைத்து வருகிறோம். தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் பயணித்து வருகிறோம், நாங்கள் உழைத்து வருகிறோம் என்பதற்கு அத்தாட்சியாக இந்த தேர்தலிலே எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி என்டிஏ கூட்டணியை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நமது நிதியமைச்சர் அம்மா அவர்கள் முன்பாக நான் கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவிலே பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். கடந்த தேர்தல்களிலே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு பெரிதாக வெற்றி வாய்ப்புகள் இல்லை. இந்த தேர்தலிலே 2024 தேர்தலிலே இந்தியாவின் பிரதமராக 3வது முறை பதவியேற்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பான எண்ணிக்கையில் அவரை கௌரவிக்கின்ற விதமாக கடந்த 10 ஆண்டுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்காக, குறிப்பாக நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்த திட்டங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கின்ற விதமாக உறுதியாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வெற்றியை தருவார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நான் அந்த கூட்டணியிலே இணைந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக வளர்ச்சிக்கான நிதியை கொடுக்கின்ற நிதி அமைச்சரே இன்றைக்கு நம்மோடு வந்து சென்னை நகரில நமது நண்பர் பாண்டே அவர்களின் நிகழ்ச்சியிலே எங்களோடு அமர்ந்து அவர் அந்த உறுதியை தருகிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கின்றது. காரணம், நமது நிதி அமைச்சர் அவர்கள் நமது தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு தமிழர். இன்றைக்கு இந்திய துணை கண்டத்தின் முதல் பெண் நிதியமைச்சராக கடந்த 5 ஆண்டுகளிலே 6 முறை அவர் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய ஐயா GK வாசன் அவர்கள் சொன்னது போல, அந்த கொரோனா காலகட்டத்திலும் இந்தியா பொருளாதார ரீதியாக பின்னடையாமல் உலக நாடுகளிலே ஒரு சிறந்த நாடாக பிற நாடுகளுக்கும் உதவி செய்கின்ற அளவிற்கு இந்தியாவை கட்டி காத்த பெருமை பாரத பிரதமருக்கும் நமது நிதியமைச்சருக்கும் உள்ளது என்பது தமிழர்களாகிய நமக்கு மகிழ்ச்சிகரமாக ஒரு செய்தி. புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அம்மா அவர்களுக்கு மெய்காப்பாளனாக, பாதுகாவலர்களாக, உதவியாளராக நான் வந்த காலத்திலிருந்து நான் அரசியலிலே அம்மா அவர்களால் ஒதுங்கி இருப்பா என்று சொன்ன 2011 வரை தமிழ்நாட்டிலே என்னை அப்பொழுது இருந்த பத்திரிகைகளும் சரி, ஊடகங்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிகின்ற அளவிற்கு இருந்த நான், இன்னும் சொல்ல போனால் அம்மா அவர்களால் 99 பெரியகுளம் தொகுதியிலே பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்ற நான் 2004 அன்றைக்கு கூட்டணியிலே இருந்த பொழுது, அன்றைக்கு பாஜக கூட்டணியிலே நான் பெரியகுளத்திலே போட்டியிட்டேன். சிறிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்த பொழுது அம்மா அவர்கள் என்னை உடனேயே பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக ராஜ்யசபா எம்பியாக அனுப்பினார்கள். அப்பொழுதும் 2011 வரை நான் பொது வாழ்க்கையிலே
அம்மா அவர்களின் தொண்டனாக உழைத்துக் கொண்டிருந்த நான் சிலரின் சதியால் அம்மா அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு ஒதுங்கியிருந்த காலத்திலிருந்து ஒரு 9.5 ஆண்டுகள் கழித்து இதே தெய்வம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் 2017 நான் மீண்டும் அரசியலிலே வருகின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட பொழுது அந்த 10 ஆண்டுகள் இடைவெளியிலே என்னை தெரியாதவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம், என்னை மறந்திருக்கலாம். மீண்டும் நான் அம்மா அவர்களின் இயக்கத்திலே துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட பிறகு முதலாக திரு பாண்டே அவர்கள் என்னை தந்தி தொலைக்காட்சியிலே என்னை அந்த கேள்வி கேட்ட பதிலிலே என்னிடம் பல கேள்வி கணைகளை வீசி அதற்கு நான் பதில் சொன்னது மூலம் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த டிடிவி யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்தவர் எனது அன்பு நண்பர் பாண்டே அவர்களும் தந்தி தொலைக்காட்சியும்.